புது முயற்சிகள்லாம் பண்ணும் பொழுது சில தடைகள் தாமதங்கள் வரும், அதையும் தாண்டி நீங்கள் ஜெயிச்சிருவீங்க. வேலையில் மட்டும் இந்த வருஷம் கொஞ்சம் கான்சன்ட்ரேஷனோடு இருக்கணும். ஆஃபீஸில் வேலை செய்பவர்கள், இல்லை ஃபேக்ட்ரி மேனுஃபேக்சரிங் யூனிட்டில் வேலை செய்பவர்கள், உங்களுடைய கலீக்ஸ் விஷயங்களில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். வீடு, இடம், நிலமனை, காணி, பூமி சம்பந்தமான விஷயங்கள்லாம் இந்த வருஷம் நல்லபடியாக நடக்கும். உங்களுக்கு இந்த வருஷத்தில் சர்ப்ரைஸ் தர மாதிரி சில நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும். பெண்களை பொறுத்தவரையிலே இந்த வருஷம் நல்ல ஒரு ரெகக்னிஷன் கிடைக்கும். குடும்ப சுமை கொஞ்சம் குறையும். ஃபேமிலிக்காக நான் தான் பொருளாதார ரீதியாக ரொம்ப வருஷமாக சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சந்தோஷமும் படுவீங்க, மனசில் ஒரு ஏக்கமும் இருக்கும். அப்படிப்பட்டவர்களுக்கு உங்களுக்கு தோள் கொடுக்கக்கூடிய ஒருத்தர் ஃபேமிலியில் வருவார். டெம்பிள் எக்ஸ்பிரஸ் ஆஸ்ட்ரோ நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். புத்தாண்டு ராசிபலன் நிகழ்ச்சியிலே சந்திப்பதிலே மகிழ்ச்சி. மேஷ ராசி முதல் மீனராசி வரை உள்ள 12 ராசிகளுக்கான 27 நட்சத்திரங்களுக்குரிய பொது பலனை இந்த நிகழ்ச்சியிலே பார்க்கலாம். கடக ராசியிலே பிறந்த புனர்பூசம் 4ஆம் பாதம், பூச நட்சத்திரம் மற்றும் ஆயிலை நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கான 2026க்கான நட்சத்திர பலனை இப்பொழுது பார்க்கலாம். நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கான 2026 நட்சத்திர பலனை பார்க்கலாம். அற்புதமான ஒரு வருஷமாக உங்களுக்கு அமையும். குறிப்பாக நினைத்த சில விஷயங்கள்லாம் நல்லபடியாக நடக்கும். உங்களுக்கே சர்ப்ரைஸ் தரக்கூடிய வருஷமாக இருக்கும். யார் இந்த வருஷம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னா, விவசாயம் சார்ந்த தொழில் பண்ணுபவர்கள், விவசாயிகள், அதே மாதிரி ஃபைனான்ஸ் தொழில் செய்பவர்கள்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு வருஷமாக இருக்கும். மாணவர்களை பொறுத்தவரையிலே ஏற்றமும் இறக்கமும் உள்ள ஒரு வருஷமாக இருக்கும். இந்த காலேஜில், இந்த யூனிவர்சிட்டியில், இல்லை இந்த இன்ஸ்டியூட்டில் படிக்கணும் அப்படின்னு சில பேருக்கு எய்ம் இருக்கும். இல்லை இந்த ஊரில் போய் படிக்கணும், இந்த கண்ட்ரியில் படிக்கணும்னு சொல்லி. ஸோ அவர்களுக்கு நினைத்ததை சாதிப்பீர்கள். கல்யாணம் சம்பந்தமான விஷயங்களில் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதே மாதிரி சொந்த பந்தங்களுடன் சில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வர்றதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது. பிஸ்னஸை பொறுத்தவரையில் இந்த வருஷம் பார்த்தோம்னா ஃபுட் சம்பந்தமான பிஸ்னஸ் செய்பவர்கள், கேட்ரிங், ஹோட்டல், ரெஸ்டாரண்ட், பார் நடத்துபவர்கள், இவர்களுக்கெல்லாம் அனுகூலமான ஒரு வருஷமாக அமையும். தந்தையினுடைய ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். காதலர்களுக்கு காதல் இனிக்கும். பிரயாணங்கள், பயணங்கள் போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். வண்டி வாகனங்களில் செல்லும் பொழுது ஓவர் ஸ்பீடு வேண்டாம். வியாழ பகவான், குரு பகவானால் சில நேரங்களில் பணம், பொருளாதாரம் சம்பந்தமான விஷயங்களில் சில தடுமாற்றங்கள் வரும். தேவையில்லாத விஷயத்துக்கு கூடுதலாக செலவு பண்ணுவோம். தேவையான விஷயத்துக்கு பண்ணுறதுக்கு நம்ம கையில் பொருளாதாரத்தில் ஏதாவது பிரச்சனை வரும். தம்பதிகள் அந்யோன்யமாக இருப்பீங்க. சில பேருக்கு வாகன யோகம் உண்டு. வேலையில் மட்டும் இந்த வருஷம் கொஞ்சம் கான்சன்ட்ரேஷனோடு இருக்கணும். ஆஃபீஸில் வேலை செய்பவர்கள், இல்லை ஃபேக்ட்ரி மேனுஃபேக்சரிங் யூனிட்டில் வேலை செய்பவர்கள், உங்களுடைய கலீக்ஸ் விஷயங்களில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். பெண்களை பொறுத்தவரையில் ஒரு சுறுசுறுப்பான தன்னம்பிக்கையை தரக்கூடிய வருஷமாக இருக்கும். ஆண்களை பொறுத்தவரையிலே புது உறவுகள் சேரும். இந்த வருஷம் விவசாயிகளுக்கு ஏற்றமும் இறக்கமும் இருக்கும். கடல் சார்ந்த தொழில் பண்ணுறவங்களுக்கும் அதே மாதிரி தான் இருக்கும். புது முயற்சிகள்லாம் பண்ணும் பொழுது சில தடைகள் தாமதங்கள் வரும், அதையும் தாண்டி நீங்கள் ஜெயிச்சிருவீங்க. தேவையில்லாத செலவுகள், எக்ஸ்பென்சஸை குறைச்சிக்கணும். அதே மாதிரி பொது இடங்களில் கொஞ்சம் கவனமாக நடந்துக்கணும். ஐடி துறை சார்ந்த ஊழியர்களுக்கு சில சிக்கல்கள் வரும், ஆனால் சமாளிச்சிருவீங்க. இந்த வருஷம் நீங்கள் அற்புதமான பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் பச்சை மற்றும் நீலம். இந்த வருஷம் நீங்கள் நினைக்கின்ற காரியங்கள் நல்லபடியாக நடக்க வாழ்த்துக்கள். இதுவரை மிதுன ராசியிலே பிறந்த, மிருகசீரிஷ நட்சத்திரத்திலே பிறந்த பாதம் 3, 4, திருவாதிரை நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள் மற்றும் புனர்பூசம் பாதம் 1, 2, 3 பிறந்தவர்களுக்கான 2026க்கான நட்சத்திர பலனை பார்த்தோம். பூச நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கான 2026 நட்சத்திர பலனை பார்க்கலாம். நீங்கள் அறிவு, சாமர்த்தியம் விஷயங்களில் எப்போவுமே அட்வான்ஸாக இருப்பீங்க. அதே மாதிரி பணம் பல வழிகளில் உங்களுக்கு ஏதோ ரூபத்தில் வந்துட்டுருக்கும். இந்த 2026ல் உங்களுடைய பிளானிங் கரெக்டாக இருந்ததுன்னா, எக்ஸிக்யூஷனும் கரெக்டாக இருந்ததுன்னா சக்ஸஸ் உங்களுடைய கையில்.
வீடு, இடம், நிலம், மனை, காணி, பூமி சம்பந்தமான விஷயங்கள்லாம் இந்த வருஷம் நல்லபடியாக நடக்கும். அதே மாதிரி ஆரோக்கியம் சம்பந்தமான விஷயங்கள் இருந்த பிரச்சனைகள் குறையும். மாணவர்களை பொறுத்தவரையிலே சுறுசுறுப்பாக இருப்பீங்க, தன்னம்பிக்கை வளரும். இந்த வருஷம் பார்த்தோம்னா மேனேஜ்மெண்ட் சம்பந்தமான கோர்ஸ் படிக்கின்ற மாணவர்கள், பள்ளி மாணவர்கள், அக்கௌண்ட்ஸ் ஆடிட்டிங் சம்பந்தமான கோர்ஸ் படிக்கின்ற மாணவர்களுக்கெல்லாம் அனுகூலமான வருஷமாக இருக்கும். ஏதோ ஒரு காரணத்தால் வேலையை விட்டுட்டோம், வேலை ட்ரை பண்ணோம், ஆனால் இன்னும் சரியாக அமையலை அப்படிங்கிறவங்களுக்கு முதல் 6 மாதத்தில், அதாவது ஜூன் மாதத்துக்குள்ளே உங்களுக்கு ஒரு நல்ல வேலை அமைவதற்கான வாய்ப்புகள் நிறைய. ஆண்களை பொறுத்தவரை இந்த வருஷத்தில் பார்த்தோம்னா பொறுமை, நிதானம் தேவைப்படுகின்ற ஒரு வருஷமாக இருக்கும். பெண்களை பொறுத்தவரையிலே உறவுகள் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கும். யாரோட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கணும், யாரை நம்ம லைஃப் பார்ட்னராக வச்சுக்கணும், இல்லை லைஃப்பில் யாரோட நம்ம செட்டில் ஆகணும், கல்யாணம் பண்ணிக்கணுங்கிற விஷயத்தில் தெளிவாக இருக்கும். குழந்தை பாக்கியம், புத்திர பாக்கியம் சம்பந்தமான விஷயங்களில் சில பேருக்கு சில வருஷங்களாக ட்ரீட்மெண்ட் எடுத்து கூட ஒரு சக்ஸஸ் ஆகாமல் இருந்திருக்கும். அவர்களுக்கு இந்த வருஷம் நல்ல செய்திகள் சேரும். பிஸ்னஸை பொறுத்தவரையில் பார்த்தோம்னா இந்த வருஷம் எப்படிப்பட்ட பிஸ்னஸ் நல்லபடியாக போகும் அப்படின்னா, க்ரோசரி, ரைஸ், ஆயில் சம்பந்தமான பிஸ்னஸ் பண்ணுபவர்கள், சூப்பர் மார்க்கெட், ஆன்லைனில் பிஸ்னஸ் செய்பவர்களுக்கெல்லாம் ஒரு அற்புதமான வருஷமாக இருக்கும். ஜாபை பொறுத்தவரையில் இந்த வருஷம் பார்த்தோம்னா சேல்ஸ், மார்க்கெட்டிங், பிஸ்னஸ் டெவலப்மெண்ட், டிஜிட்டல் மார்க்கெட்டிங், மீடியாவில் இருப்பவர்கள், ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் சம்பந்தமான துறையில் இருக்கிறவங்க, அட்வர்டைஸ்மெண்ட் சம்பந்தமான துறையில் இருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலமான நல்ல ஒரு வருஷமாக இருக்கும். வெளிநாடு சம்பந்தமான விஷயங்களில் முதல் 6 மாதம் சில இழுபறி இருக்கும். ஆனால் அடுத்த 6 மாதம் ஜூனுக்கு அப்புறம் உங்களுக்கு ஒரு நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும். சகோதர வழியிலே நன்மை உண்டு. மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாம் குறையும். ப்ராப்பர்ட்டி சம்பந்தமான விஷயங்கள், பழைய சொத்தை விற்றுட்டு புதுசாக சொத்து வாங்குறது, இல்லை சொத்தை விற்றுட்டு வேறு ஏதாவது ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நல்லபடியாக நடக்கும். காதலர்களுக்கிடையே நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கை தரக்கூடிய வருஷமாக இருக்கும். இந்த வருஷம் நீங்கள் அனுகூலமான பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சுதர்சனர் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் பச்சை மற்றும் வெள்ளை. இந்த வருஷம் உங்களுக்கு பொருளாதார ரீதியாக நல்ல ஒரு வருஷமாக அமைய வாழ்த்துக்கள். ஆயிலி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கான 2026 நட்சத்திர பலனை பார்க்கலாம். இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் எப்போவுமே லைஃப்பில் பார்த்தீங்கன்னா நெளிவு சுழிவு தெரிந்தவர்களாக இருப்பாங்க. அதாவது இங்கிலீஷில் சொல்லுவோம் நுவான்சஸ்னு. எதை எப்படி பண்ணணுமோ அதை அப்படி பண்ணணும் அப்படிங்கிறது அவங்கள்ட்ட தான் கற்றுக்கணும். அப்படிப்பட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் நீங்கள். உங்களுக்கு இந்த வருஷத்தில் சர்ப்ரைஸ் தர மாதிரி சில நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும். எப்படிப்பட்ட விஷயங்கள் அப்படின்னா, ஃபஸ்ட்டு உங்களுடைய பர்சனல் லைஃப்பில் எதிர்பார்க்காத சில நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும். 1 மேரேஜ் சம்மந்தமான விஷயங்கள். 2 ஏற்கனவே கல்யாணமாகி விட்டுது, ஏதோ ரீசனால் பிரிஞ்சிருக்கோம், மீண்டும் திரும்ப ஒன்று சேரணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு. 3வது டைவர்ஸ், விவாகரத்து, பல வருஷங்களாக இழுபறியாக இருக்குது, அது உங்களுக்கு ஒரு டிசிஷனை கொடுக்கும். 4வது மறுமணம். இந்த மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு இந்த வருஷம் உங்களுக்கே ஒரு நல்ல ஒரு வருஷமாக அமையும். இந்த விஷயங்களில் அடுத்ததாக பிஸ்னஸை பற்றி பார்த்தோம்னா, புதுசாக ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறீங்க, இவ்வளோ வருஷமாக கொஞ்சம் சரியாக போகலை, இப்போ நீங்கள் உங்களோட ஸ்ட்ராட்டஜியை மாற்றுறீங்க, புதுசாக பிளான் பண்ணிக்கிறீங்க, அது மூலமாக உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டை தரக்கூடிய வருஷமாக இருக்கும். இந்த வருஷம் மாணவர்களை பொறுத்தவரை கொஞ்சம் சேலஞ்சிங்காக தான் இருக்கும் முதல் 6 மாதம். ஸோ அதனால் என்ன எக்ஸாமாக இருக்கட்டும், ஸ்கூல் எக்ஸாமாக இருக்கட்டும், காலேஜோ யூனிவர்சிட்டியோ, எல்லாத்துலேயுமே உங்களுக்கு எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போட வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ், இன்டர்பர்சனல் ஸ்கில்ஸ், கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ், இதிலெல்லாம் நீங்கள் உங்களை இம்ப்ரூவ் பண்ணிக்கணும். அது ஒரு நல்ல வாய்ப்பாக நீங்கள் எடுத்துக்கணும். பெண்களை பொறுத்தவரையிலே இந்த வருஷம் நல்ல ஒரு ரெக்கக்னிஷன் கிடைக்கும். குடும்ப சுமை கொஞ்சம் குறையும். ஃபேமிலிக்காக நான் தான் பொருளாதார ரீதியாக ரொம்ப வருஷமாக சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சந்தோஷமும் படுவீங்க, மனசில் ஒரு ஏக்கமும் இருக்கும். அப்படிப்பட்டவர்களுக்கு உங்களுக்கு தோள் கொடுக்கக்கூடிய ஒருத்தர் ஃபேமிலியில் வருவார். ஆண்களை பொறுத்தவரையிலே ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும், கான்சன்ட்ரேஷன் இருக்கணும். ஆன்மீகவாதிகள், ட்ரஸ்ட் நடத்துபவர்கள், சமூக சேவையாளர்களுக்கெல்லாம் நல்ல ஒரு ரெக்கக்னிஷன் கிடைக்கக்கூடிய வருஷமாக இருக்கும். புது முயற்சிகளின் பொழுது கொஞ்சம் கவனமாக இருக்கணும், ப்ராப்பராக பிளான் பண்ணிக்கணும். வெளிநாடு சம்மந்தமான விஷயங்களில் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். ஒரு கண்ட்ரியில் நம்ம ரொம்ப வருஷமாக இருக்கோம், ஒரு பிஆர் வாங்கணும், இல்லை ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கணும், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நல்லபடியாக நடக்கும். எந்த விஷயங்களில் கவனமாக இருக்கணும்னா, போட்டி பொறாமை இருந்தால் தான் லைஃப்பில் ஜெயிக்க முடியும். ஆனால் அதுக்காக அது எப்போவுமே இருக்கக்கூடாது. ஸோ இந்த வருஷத்தை பொறுத்தவரையில் அந்த விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஏன்னா உங்களோட ஒர்க் பண்ணுற கலீகோ
இல்லை உங்களோட ஃப்ரெண்டாக கூட இருக்கலாம். அவர்களே உங்களை பார்த்து போட்டி பொறாமைப்படக்கூடிய ஒரு விஷயங்கள்லாம் நடக்கும். ஸோ அந்த விஷயங்கள கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. பிஸ்னஸை பொறுத்தவரையிலே இந்த வருஷம் ஸ்டீல், கெமிக்கல், பிளாஸ்டிக், ஃபர்னிச்சர் சம்பந்தமான பிஸ்னஸ் பண்ணுபவர்களுக்கெல்லாம் ஒரு அற்புதமான வருஷமாக இருக்கும். வீட்டில் இருந்த குழப்பங்கள், பிரச்சனைகளுக்கெல்லாம் நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். ரொம்ப வருஷமாக வீட்டில் ஒரு பிரச்சனை இருந்திருக்கும். அந்த பிரச்சனைக்கெல்லாம் இப்போ உங்களுக்கு ஒரு நல்ல தீர்வு கிடைக்கக்கூடிய வருஷமாக இருக்கும். அதே மாதிரி வீட்டில் உள்ளவங்களோட சில விஷயங்களில் நீங்கள் பொறுமை, நிதானமாக போகிறதுக்கான சூழ்நிலை அமையும். அது நல்லதுக்கே அப்படின்னு எடுத்துக்கோங்க. இந்த வருஷம் உங்களுக்கு ஒரு அனுகூலமான வருஷமாக அமைய நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் குரு தட்சிணாமூர்த்தி வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் மற்றும் வெள்ளை. இந்த வருஷம் ஒரு சிறப்பான வருஷமாக அமைய வாழ்த்துக்கள். இதுவரை கடகராசியிலே பிறந்த புனர்பூசம் 4ஆம் பாதம் மற்றும் பூசம் ஆயிலி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கான நட்சத்திர பலன் 2026 பார்த்தோம். இதுவரை 2026க்கான நட்சத்திர பலனை பார்த்தோம். இது சம்பந்தமாக உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பரை தொடர்பு கொள்ளலாம். நன்றி.